ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேயாங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க ஃபிக்ஷனல் தான். நீங்கள் அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும், லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால ஸ்டோரி கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும், லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இன்னும் போக போக இன்னும் லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். புரியுதா? அதை நான் ஸ்பாய்லர் தான் இருந்தாலும் சொல்கிறேன். இதில் இதுக்கப்புறம் இந்த பிளாக் மேஜிக்கு, அப்புறமா எப்படி டைம் ட்ராவலு, கல்ட்டு, அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான ஒரு இது மாதிரி தான் வரும். ஸோ இது அதுக்குன்னு எல்லாமே லாஜிக் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதோட விட்டுட்டு போனால் தேவன் அதான் எனக்கு அந்த லூசிஃபரை கிஃப்ட் பண்ணுவான்ல, அதோட விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி தேவங்கும் ஒய்யனும் அங்கே லூசிஃபரை வச்சு பேசிகிட்டே இருக்க சொல்ல ரூமில் ஒருத்தவங்க வராங்க. என்னடா நடக்குது இங்க? நிக்கி, என்னடா உனக்கு? ஹேய் ஹேய், நாடி இது நாயாடி இது? நாயெல்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. அவன் பேர் லூசிஃபர். அட பாவி, அம்மா கிட்ட இறி ஒன்று மாட்டி விட்றேன். போய் மாட்டு. அம்மா கிட்டலாம் கேட்டு தான் இங்கே வந்துருக்குது. அம்மா கிட்டலாம் பர்மிஷன் கேட்டியா? அன்னைக்கு நானும் ஒரு பூனைக்குட்டி எத்தாந்து உள்ள விடலான்னு சொன்னா, என்ன இன்னும் பூனையை வெட்டி சூப்பு வச்சிருவேன்னு சொன்னவ இதுக்கு ஓகே சொல்லிட்டாளா? தான் அவன் மேலாம பார்ஷாலிட்டி பார்க்கறது. டே நிக்கி, அப்பெல்லாம் இல்லடா, நம்ம பையன்டா, அவனுக்கு வேணா போய் விளையாடிக்கோ. சி, அவனையும் பிடிக்கல, இதோ அவன் எத்தனை உள்ள விட்டக்கிறானே அதையும் பிடிக்கல, சி அப்படின்ட்டு வெளில போறான். தேவாங்க அங்க நின்றுக்கிட்டு, இறாம் அவனே உன்னை தனியா பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அங்க நின்று முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். சரி தேவாங், நீ கிளம்பு. சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே சந்தோஷம்தான். வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்லாம் அப்படியே சிரிச்சுக்கினே இருக்கிறது, அந்த ஃபீலிங் அவனால் அது கொஞ்சம்தான் இருந்தாலும் அது அவனால் டிஸ்கிரைபே பண்ண முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா பிள்ளை. போகிற வழியிலே ஜங்கு கால் பண்ணியிருப்பான். டே என்னடா ஆச்சு? டே அதெல்லாம் சொல்லிதான் புரியணும்னு இல்லை ஜங்குகா. சே, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல டேய் ஐயோ அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அவன். டேய் அப்படி என்னடா பண்ண? என்ன எல்லாம் முடிஞ்சிச்சான்னு? அப்பெல்லாம் இல்லை. சே, என்னை ஹக் பண்ணிட்டாடா அவ. டேய் தயாங்கு வேற மாதிரி தான்டா, ஒரே பாலு தான் சிக்ஸரு. ஆமாடா. டேய் சரி சரி கட் பண்ணு, ஃபோனில் சார்ஜ் இல்லை. சரி சரி நேரத்தில் அடே அப்படின்ட்டு ஜேகே காலை கட் பண்ணிடுவான். இப்போ அப்படியே தேவங்க லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருப்பான். அவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே சைடில் பார்க்குறான். சைடில் பார்த்தா ஆனை எட்டி பார்த்துட்டு இருக்குது அவளோட வீட்டில் இருந்து. என்ன ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்கலை? அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சிக்னல் காட்டுது. என்ன மூஞ்சி ரொம்ப வித்தியாசமாக சந்தோஷமா இருக்கிறியே அப்படின்னு ஹேண்ட் சைன் காட்டுறா. இவன் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு, அதெல்லாம் ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது. ஓஹோ அப்படின்னுட்டு அப்படியே ஆனா அப்படியே அங்கேருந்து சிரிச்சிட்டு இருக்கிறா. என்ன என்னன்னா நீ மட்டும் இருக்கியான்னு? ஆமாம், எங்கள் அம்மா இல்லை, என்னை மட்டும் விட்டு போயிட்டாங்க, அது உங்கள் ஃப்ரெண்டு கூட ட்ரிப்பு போயிருக்காங்கன்றா. ட்ரிப்பா? என்ன ஆத்தாக்காரி அவ, உங்கள் அம்மா மட்டும் தானே இருக்காங்க? ஆமாம் அப்படின்னு திருப்பி அவள் ஹேண்ட் சைன் காட்டுறா. உங்கள் அம்மா மட்டும் இருக்காங்கன்னா அப்போ எப்படி உன்னை தனியாக விட்டு போவாங்க? ஏதாவது ஆயா தத்தா இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரி இல்லை நானி யாராவது வராங்களா? அதெல்லாம் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நீ மட்டும்தான் இருக்கியா? தைரியம் தான் ஆனால் உனக்கு. ஆமாம் ஆமாம், ஆனால் எல்லா டோரையும் லாக் பண்ணிவிட்டு யார் கதவு தட்டினாலும் கதவு திறக்கக்கூடாது. உங்கள் அம்மா எப்போ வருவாங்க? தெரியல, நாளைக்கு. ஓ நாளைக்கா? சரி சரி வரட்டும். சார் உங்கள் ஆத்தாக்காரி சரியான கொடுமைக்காரியானா, நீ சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு திருப்பி ஹேண்ட் சைன் காட்டுது. சரி சரி நீ ஜன்னலை மூடின்னு தூங்குவோ. ஓகே ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணை லைட் ஆஃப் பண்ணிடுது.
இப்போ வந்து அவங்க வந்து அவனுக்கு சுத்தமாக தூக்கம் வராது. ஏற்கனவே வந்து நார்மலாகவே எனக்கு தூக்கம் வராது. ரொம்ப டயர்டாக இருந்தால் தான் வந்து படுத்து உடனே தூங்கிடுவான். டயர்டாக இல்லைன்னா தூக்கமே வராது. டேப்லெட்ஸுன்னு அதுக்குன்னு எடுக்கிறான். அது அப்போ தான் தூக்கம் வரும். ஏற்கனவே தூக்கம் வராது. இதை வேற நினச்சி நினச்சி சிரித்து சிரித்து மணி ஒரு 12 1 2 ஆயிடுது. இன்னுமே அவன் வந்து அப்படியே நினச்சி பார்க்குறான், சிரிக்கிறான், பெட்டில் படுக்கிறான், ஏந்துக்கிறான், கண்ணாடியை பார்க்குறான், அப்படியே பெட்டில் பத்து நுருள்றான், கையை பார்க்குறான், ஃபோனை பார்க்குறான், எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்க சொல்லும் அப்படியே அந்த பக்கத்து வீட்டை பார்க்குறான். பார்த்தா ஆனாவோட ரூமில் வந்து லைட் எரியுது. ஆனால் ஆனா வந்து ஜன்னலில் வந்து எட்டி பார்க்கல. என்னடா இது, எந்த பொண்ணு எதுக்கு திடீர்னு நைட்டாக லைட்டை போட்டுட்டு இருக்குது? சரி போவோமா? சரி சரி அந்த பொண்ணு என்னதான் பண்ணுது செக் பண்ணி பார்ப்போம், குழந்தை தனியா இருக்குதே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே கீழே இறங்கி போனான் தயவாங்க. கீழே அப்படியே தயவாங்க இறங்கி போகிறத வந்து அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து இன்னும் வந்து அவருடைய ஆஃபீஸ் ஒர்க் அது நிறைய இருக்குது போல், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த ஜென்மம் திருந்தாது அப்படின்ட்டு திருப்பி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி நடுராத்திரியில் ஏந்து சுற்றுறது, நடுராத்திரியில் வாக்கிங்க போகிறது, இதெல்லாம் அவங்க ரொம்ப பார்த்த விஷயம். அதனால் இப்போ அவங்க அப்படியே வெளில போய் பார்க்குறான். நான் வீட்டு முன்னாடி இருக்கிறான். இந்த பொண்ணு டோரை லாக் பண்ணியிருந்தா போவோம், இல்லைன்னா ஏதாவது இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் போய் பார்த்தா டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இவனுக்கு பக்குன்னு ஆகிடுது. என்னடா இந்த பொண்ணு கதவை பூட்டிட்டு படுன்னு சொன்னா இந்த இந்த மாதிரி தொண்டை போட்டுன்னு படுத்துருக்குது அப்படின்ட்டு சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தா ஹால்லலாம் லைட்டு தான் எரியுது. வீடு ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு உள்ளே போயிட்டே இருக்கிறான். ஆனா ஆனா எங்க இருக்கானா நீ? எதுக்கு வீட்டு ஃபுல்லாக லைட்டை போட்டுட்டு இருக்கிற? பயமா இருக்க என்ன? ஆனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓ சே ஆனால் அவளை பேச முடியாதுல்ல, அப்போ எப்படி திருப்பி குரல் கொடுப்பா? ஆனா நான் பேசுறது கேட்குதுல்ல, கேட்டா முன்னாடி வா. எதுக்கு நீ டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற? ஆனான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே சரி அந்த பொண்ணு ரூமுக்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கதவை திறந்தா வந்து அப்படியே இந்த ரூமோட கார்னரில் உட்காந்துட்டு இருக்கிறா. ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறா. என்னாச்சு ஆனா? ஏன் என்னம்மா? ஆனா என்னாச்சு? என்னம்மா? அந்த பொண்ணு ஹேண்ட் சைன், அந்த கையெல்லாம் நடுங்குது. அந்த பொண்ணு ஹேண்ட் சைன் காட்டுது. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. ஏன் என்னாச்சு? என்னடா அவனுக்கு அப்படின்ட்டு இப்போ அந்த ஆனாவோட கையை டைட்டாக ஹோல்டு பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணுல சொல்லு, உங்களுக்கு மான்ஸ்டர்ஸில் பிலீஃப் இருக்கா அப்படின்னு கேட்குது. மான்ஸ்டரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ ஜஸ்ட்டு தனியாக இருக்கிறதுனால பேரனாய்டாக இருக்க. தயவு செஞ்சு போய் படு. இல்லை இல்லை நான் பார்த்தேன். என்னத்தடா பார்த்த? நான் இங்கே படுத்துட்டு இருந்தேனா சத்தம் வந்துச்சா? ஒருவேளை ஏதாவது வெளில இருக்கா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்தேனா என்னால் திருப்பி லாக் போட முடியல. அதனால திருப்பி சாத்திட்டு வந்துட்டேன். நீ எதுக்கு போய் லாக்கை திறந்த? அப்படி ஒரு மாதிரி ஆனா அப்படி முழிக்குது. திருப்பி அந்த பொண்ணை ஹேண்ட் சைன் காட்டிக்கிட்டே இருக்கிறா. எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆனா இனி போய் தூங்கு. நான் மான்ஸ்டரை பார்த்தேன். சரி எங்க பார்த்த? எந்த மான்ஸ்டர் அது? அவன் இரு நான் பார்த்துடுறேன், ஒரு கை பார்த்துடுறேன் எந்த மான்ஸ்டராக இருந்தாலும். இதோ அங்கே இருக்கு அப்படின்ட்டு அந்த கட்டில் சைடுக்கா காட்டுறா. கட்டில் மேலேயா? கட்டில் மேலெலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை கட்டில் கடியில் அப்படின்ட்டு கட்டில் கடியில் கையை காட்டுது. தேங்குக்கே லைட்டாக கிறுக்கல் ஆயிடுது. சரி நீ இங்கே இரு, போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைட்டாக நீல் டவுன் பண்ணி அப்படியே குடிஞ்சு பொறுமையாக கீழே பார்க்குறான். பார்த்தா
ஒண்ணுமே இல்லை. இதுக்கு தான் நீ இவ்வளோ அலப்பறை பண்ணியானா? ஒண்ணுமே இல்லை அங்க உள்ள. இல்லை அங்க எங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த கபோர்டு சைடுக்கா காட்டுறா. இந்த கபோர்ட்ல என்னடா இருக்க போகுது அப்படின்ட்டு இப்போ அப்படியே இந்த கபோர்டை திறந்து பார்த்தா உள்ள யாரோ இருக்காங்க. தேவங்க வந்து அதை யாருன்னு ஒழுங்கா பார்க்கறதுக்குள்ளேயும் அந்த உள்ள இருந்த வந்து தேவங்க அடிச்சுட்டு ஓடிடுறான். இப்போ தேவங்க வந்து அப்படியே அந்த அந்த இடத்துலயே முட்டி போட்டுடுறான். ஒரு மாதிரி ஒரு டப்புன்னு மூஞ்சில குத்துன உடனே ஒரு மாதிரி அவனுக்கு மயக்கமா ஆயிடுது. இப்படிட்டு அப்படியே அதுக்கப்புறம் பின்னாடியே துரத்தின்னு ஓடுறான். ஆனா வந்து அந்த ரூம்லயே தான் இருப்பான். தேவங்க வந்து அவனை துரத்தினே போவான். ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்ச தூரம் அப்புறமா கொஞ்ச தூரம் தள்ளி காடெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அங்க ஓடிட்டு இருக்கிறான் இப்போ நடுராத்திரியில. அவன் இப்போ தேவங்க பின்னாடியே துரத்திட்டே ஓட சொல்லும். இப்போ அவன் வந்து தடுக்கி முன்னாடி விழுந்துருவான். என்னை விட்டு விடணுமா? சின்ன பொண்ணு ரூம்ல உனக்கு என்னடா வேலை அப்படின்ட்டு இப்போ அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அங்க எதிர்க்க இருக்கிறவன் வந்து ஒரு பிரெடிட்டர். அவன் வந்து ஒரு பெடோஃபைலு. ரொம்ப நாளா வந்து ஆனா வந்து ஸ்டல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அதுவும் அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 years இருக்கும். அதனாலதான் அவனால தேவங்க ஸ்பீடுக்கு ஓட முடியல, மாட்டிக்கிறான் வசமா. என்னை விட்டுரு, என்னை விட்டு தம்பி, என்னை விட்டுருப்பா. தம்பியா? யாரு? உம்மால உன்ன அப்படின்னுட்டு இப்போ அப்படி தேங்க இப்போ ஒரே பஞ்சு தான். இப்போ அவன் அப்படியே கீழே விழுவான். கீழே விழ சொல்ல அப்படியே அவன் அப்படியே இந்த பக்கத்துல கீழே ஒரு பெரிய கல் இருக்கும், அது மேலே அவன் விழுந்துருவான். விழுந்து அவன் மண்டையில இருந்து அவ்வளோ ரத்தம் வருது. தேவாங்குக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவன் சில மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றது ஏதா பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அங்க அப்படியே இப்ப அங்க ரத்தம் ஆறா இருக்குது. இப்போ அங்க இப்ப அப்படியே தேவங்க அப்படியே அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி கீழே பார்த்தா அவன் இவருடைய போன்ல இருந்து ஃபிளாஷ், அதாவது மெசேஜ் வர மாதிரி இருக்கு. இவன் அப்படியே போன் எடுத்து பார்க்கறான். ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனு ஃபுல்லாக ஆனாவோட பிக்சர்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக அதுவும் கீழேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. அதாவது அவங்க வீட்டையே நான் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் அவன். இப்போ தான் தெரிஞ்சுக்கிறான் நம்ம டெய்லியும் ராத்திரி பார்க்கறது வந்து இவன் தான் போல அப்படின்ட்டு. இப்போ அப்படியே தேவங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. சரி உசுறு இருக்கான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவன் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. ஐயோ, இப்போ அப்படியே தேவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா வருது. என்னென்னவோ யோசிக்கிறான். அவனால நார்மலாவே யோசிக்க முடியல. இப்போ என்னெல்லாம் நடக்கும், இப்போ போய் நம்ம போலீஸ் கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு எல்லாமே ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பார்க்கறான். இப்போ போலீஸ் கிட்ட சொன்னாலும் நம்ம தான் மாட்டுவோம். நம்ம போயிட்டு இவனை கொலை பண்ணோம்னு சொல்லுவானுங்க. அப்படியும் இல்லைனா டாக்டர் கேஸை மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா தான் தோணுது. அது காடு, யாரும் வரமாட்டாங்க. இவனுக்கும் பெருசா ஃபேமிலி இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ அங்கேயே உட்காந்து ஒரு பெரிய பள்ளத்தாங்க தோண்டி இவனை தள்ளிட்டு அப்படியே அங்க மூடி வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து படுத்துருவான் ரூம்ல. இதோட இந்த சீனை கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒய்யனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே ஒய்யனுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். இப்போ எப்படியே லூசிஃபர் கூட தான் விளையாடிக்கிட்டு ஜாலி இப்போ காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறா. அக்கா ஓவரா இருக்குதுல, போ எல்லாம் என்ஜாய் பண்ணேன்னு அங்கேயும் போயிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்காத. மூடிக்கிட்டு இருக்கிறியா? ச்சே, எனக்கு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க காலேஜ் போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அடி பாவி, யாராவது எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி சிரிச்சுக்கினே சொல்லுவாங்களாடி? சரி நடத்து போயிட்டு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பிடி. சரியா? பையன் சும்மா மூலையில உட்காந்துட்டு இருக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடின்னு கிளம்பு. சரி நான் மூடிக்கிறேன். நல்லது சொன்னா மூடுன்றானுங்க, பட்டாதான் தெரியணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே போயிடுறான். நீங்க அப்படியே லூசிஃபர்லாம் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்குது. நீங்க அப்படியே லூசிஃபரை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன இன்னைக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். உனக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை?
சரி. உன்னை பார்த்தாலே தேவை ஞாபகம் தான் வருதே. ஐயோ லூசிஃபர், அமைதியா இருக்கணும். ம் மூஞ்ச பாரு, அவனை மாதிரியே மதிக்கிறியா நீ என்ன? போ, எங்கள் அம்மா உனக்கு நல்லா சோறாக்கி போடும் இங்கே அப்படின்ட்டு. நீங்கள் லூசிஃபர்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தான் காலேஜ் ஃபஸ்ட் டே போகிறீங்க. உள்ளே போனால் அவ்வளோ பெரிய காலேஜ் அது. ஐயோ இங்கேயா? நம்மளுக்கா இங்கே ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்க போலையே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே உள்ளே போகிறீங்க. கிளாஸ் எப்படியோ கண்டுபிடிச்சி உள்ளே போய் உட்காந்துடுறீங்க. உங்கள் கிளாஸில் மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. உங்களுக்கும் அதுவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உங்கள் பக்கத்துலேயும் நிறைய பேர் உட்கார்றாளுங்க, நிறைய பேர் உங்ககிட்டயும் பேசுகிறாங்க, நீங்களும் பேசுகிறீங்க திருப்பி. உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் லூனா. உங்கள் பேர்? என் பேர் ஓயன். ஐம் லூனா. ஓ ஹலோ அப்படின்ட்டு நீங்களும் அந்த பொண்ணுக்கு கை கொடுக்குறீங்க. ஓ லூனா, நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்களா? ஆமாம், நான் ஃபஸ்ட்லேருந்து காலேஜ் தொந்த ஒன்றே இருக்கிறேன். நீங்கள் லேட்டு போல் இருக்குது. ஆமாம், நான் கொஞ்சம் லேட்டு தான். எனக்கு வர கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஸ்கூல்லேருந்து ரெக்கவர் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயன். எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்டு பிடிக்கிறோம்ல. ஆமாம், பிரேக்கில் இப்போ. ஆமாம் ஒயன் வா, உனக்கு நான் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ லூனா வந்து ஒயனை கூப்பிட்டுட்டு போகிறா. நீங்களும் லூனா பின்னாடியே நல்லா நாய்க்குட்டி மாரி போயிட்டுருக்கிறீங்க. போகிற வழியில் அதாவது ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து லூனா கிட்டே கேட்குறீங்க, லூனா ஏன் ஏன் அங்கே என்ன நடக்குது? ஓ இவளா? இவ வந்து நம்மளை விட சீனியர் தான். ஆனால் அவளை பற்றி நான் ஒரே நாளில் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சரியான சனி. அதை பற்றி உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா ஒயன்? ஆமாம், பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஓ அதுவா? அது வந்து ஏதோ சீனியர் இன்னொருத்தர் போல். ஒரு பேர் ஜிவின்னு நினைக்கிறேன். பையன் நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த ஓ அப்போது ஜிமினும் இந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்களா? ஏறக்குறைய ஆமாம் தான் சொல்லுவேன் ஒயன். ஆனால் இந்த பொண்ணு லவ் பண்ணுதுன்னு ஜிமினுக்கே தெரியாது. ஓ ஒன் சைடா? ஆமாம், ஆனால் அது ஒன் சைடு இல்லை, இது வேற என்னவோ, இது ஜென்மம். இப்போ கூட என்னது தெரியுமா ஒயன்? இப்போது அந்த பொண்ணு ஏதோ திட்டிகிட்டு ஏதோ அடிச்சுக்கிட்டு ஏதோ கேங்காக புள்ளி பண்ணிகிட்டு இருக்கிறாள. ஆமாம், அந்த பொண்ணு கண்டிப்பாக ஜிமினை பிடிக்கும். இல்லைன்னா ஜிமினை பற்றி தான் சும்மா பேசியிருக்கோம். இவர் போயிட்டு ஓவராக சீன் போடுறாப்புல. ஓ அந்தளவுக்கா ஜிமினுக்கு? எல்லாருக்குமே ஜிமினை தெரியுமா? ஆமாம் ஒயன், நல்லா தான் இருப்பான். உனக்கும் பார்த்தா பிடிக்கும். எப்படி நான் அவனை பார்க்கவே இல்லை, அப்போ எப்படி பிடிக்கும்ன்ற? ஜிமினை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி லூனா ஒரு மாதிரியாக சிரிக்கிறா. என்ன லூனா ஒரு மாதிரியாக சிரிக்கிற? நீயுமான்னு அந்த லிஸ்ட்டில்? அதெல்லாம் இல்லை, அதுமாதிரிலாம் இல்லை. வா போயிட்டு ஏதாவது வாங்கி திம்போம், அவளை கண்டுக்காத அப்படின்ட்டு இப்போ அந்த பொண்ணு இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அதெல்லாம் புதுசாக லூனாலாம் வாங்கி கொடுக்குறா, நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே ஈவினிங் ஆகிடுது. உங்கள் ஃபோன்லேயும் அவ்வளோவா பேட்ரியே இல்லை, இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுறீங்க. தேவங்களுக்கு தான் கால் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவன் தான் முன்னாடியே சொல்லியிருப்பான், நீ வந்து காலேஜுக்கெலாம் போனேன்னா நான் தான் உன்னை கூப்பிட்டு போய் விடுவேன்னுட்டு. அதே மாதிரி அதுவும் உங்கள் அப்பாவாலையும் வர முடியாது. ஏன்னா அவர் வந்து உங்களை காலையில் மார்னிங் விட்டுட்டு அவர் அப்படியே வேலைக்கு போயிருப்பார். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டார், எடுத்தாலும் திட்டுவார் உங்களை பயங்கரமாக. நீங்கள் அப்படியே கால் பண்ணி பார்க்குறீங்க, சுவிட்ச் ஆஃப்லேயும் வந்துட்டுருக்குது. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற பசங்க போகிறதெல்லாம் பார்க்குறீங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறி அங்கே பஸ் ஏறி போயிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு எந்த பஸ்ஸை பிடிக்கிறது, எங்கே போய் ஏறுறது ஒன்றுமே தெரியல. ஒயன் சரியான மக்கா இருக்கிறியடி நீ. ஐயோ கடத்திட்டு போயிடுவாங்களா? நான் இங்கே நின்றுட்டு இருந்தா. ஒயன் மட்டும்தான் அங்கே நின்றுட்டு இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டில். காலியாக இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு கூட வர மாட்டேதே. ஒரு வேளை ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு எங்கே நம்ம வீடு வருதோ அங்கே நிறுத்திக்கோங்கன்னு சொன்னால் நிறுத்துவானா? ஐயோ அது மாதிரிலாம் நடக்காது. சிக்னலும் இல்லை, ஃபோனு மட்டும் இது வேறு சுவிட்ச் ஆஃப் கட்டு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. மழை வேற வரா மாதிரி இருக்குது. ஷோ இப்போ அப்படியே ஒயன் வந்து அங்கேயே நின்றுட்டுருக்குறா.
இப்போ வயனுக்கு எதிர்க்க ஒரு கார் வந்து நிக்குது. அவன் வந்து அது பெருசாலாம் கண்டுக்கல. அந்த சைடு தான் திரும்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். ரோடே காலியா தான் இருக்குது. இப்போ அந்த கார் வந்து நிக்குது. இப்போ இவளே தான் போய் ஹெல்ப் கேட்குறா. இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்றாங்களா பார்க்கலான்ட்டு. அது இப்படி கேட்கலான்ட்டு மனசுல தான் நினைச்சிட்டு இருக்கிறா. ஆனா ஒரு அடி எடுத்து வைக்கல. இப்போ அந்த கார்ல இருந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. இறங்கிட்டு "ம், ம், ஏன் நீ இவ்வளோ நேரம் எங்க தனியா நின்றுட்டு இருக்கிற?" ஐயோ சாரிங்க, இல்லை எனக்கு பஸ்ஸு என்ன பஸ்ஸு தெரில, எப்படி பிடிக்கணும் தெரில, அதான் பயமா இருக்கு. ஓ ஓகே ஓகே, இதுக்கப்புறம் இங்கே எந்த பஸ்ஸும் வராது. ஐயோ என்னங்க பண்ணுறது, உங்கள் ஃபோன் வேற கொடுக்குறீங்களா? ஊபர் புக் பண்ண ஏதாவது புக் பண்ணுங்களேன் ஏதாவது. சரி உங்கள் வீடு எங்கே இருக்கு? இங்கே இருக்கு சொல்லிட்டு நீங்கள் அந்த அட்ரஸை சொல்கிறீங்க. ஓ அந்த சைடு தான் நானும் போகிறேன், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைங்க உங்களுக்கு ஏன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஃப்ரெஷரா நீ? ஆமாம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஓ நானும் இந்த காலேஜ் தான் படிக்கிறேன். ஓகேங்க, அப்போனா நீங்கள் எனக்கு சீனியரு? சீனியர் தான். சரி நான் வந்து என் பேர் ஜிமின். ஜிமினா? ஏன் என்னாச்சு? ஏன் என்னை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டியா? அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜிமின்ல கிளம்புங்க, நான் எப்படியாவது போய்க்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து ஏறு. இல்லைங்க வேணாம், வந்து ஏறுன்னு சொன்னேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த காரு பேக் சீட்டில் போய் தான் உட்காந்துப்பீங்க. அங்கே முன்னாடி வந்து ஜிமின் ஓட்டிகிட்டே இருக்கிறான். நீங்கள் உங்களுக்கு அங்கே இவன் தான் ஜிமின்னு தெரிஞ்சவொன்னு உங்களுக்கு அப்படியே என்னென்னவோ மனசில் ஓடிட்டுருக்குது. ஐயோ என்னடா நம்ம கார்லலாம் இவன் கூட தனியாக போகிறோம், இது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் கொன்னுருவாளே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜன்னலில் வெளில பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே நர்வஸாக இருக்குது. என்னங்க என்னாச்சு சீனியர்? அல்ல என்ன ஒரு மாதிரியாவே இருக்க, பேச மாட்டீங்களா அவ்வளவா? இல்லை இல்லை நல்லா பேசுவேன், ஆனால் உங்ககிட்ட தான் பேச முடியல. சரி சரி, அப்புறம் எப்படி எப்படி லைஃப் எல்லாம் போகுது? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா? ஏன் ஏன் ஓ ஓகே, புது ஆள் எப்படி பேசுவேன். சரி உன் பேர் என்ன? வயன். ஓ வயன், நல்லா இருக்கு உன்ன மாதிரி. அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை முறைக்கிறீங்க. அவன் பாட்டுக்கு வந்து சிரிச்சினே ஓட்டிகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு கிளியராக தெரியுது அவன் என்ன ட்ரை பண்ணுறான்னுட்டு. நீங்கள் அப்படியே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறீங்க. இவன்கிட்ட பேச்சை போட்டால் தானே இப்படி பேசுகிறான், இவன் பேசுகிறத கண்டுக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஜன்னல் வழியாகவே பார்த்துட்ருக்கிறீங்க. சரி சரி ஏன் நர்வஸாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் போக போக என்னை பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். சரி whatever ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே ஓயன். ஒன்றும் தேவையில்லைங்க, என்னை தயவு செஞ்சு வீட்டில் மட்டும் பத்திரமா விட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். எதுக்குங்க இப்பெல்லாம் பேசுகிறீங்க? நானும் உங்களை மாதிரி தான். ஐயோ தேவையே இல்லை பாடே, தேவையே இல்லை. சரி சரி ஓகே நான் பேசலப்பா அப்படின்ட்டு அவனும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிடுவான். உங்கள் வீடு வந்திருக்காது. உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நிறுத்த சொல்லிடுறீங்க. அதுவும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நீ வந்து உன் வீடு கிட்டலாம் ஓடலான்னு தெரியும், மழையில் நனைஞ்சிட்டு தானே போகிற. ஏன் போகிறேன், நான் காரில் போய்க்கிறேனே, இந்தா என் கோட்டை வச்சுக்கோ. இல்லை இல்லை வேணாம் சீனியர், இங்கே தான் இருக்குது, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நனைஞ்சா. மழையில நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நிறுத்துமா ஏன் இந்த மாதிரி மூவி டைலாக்லாம் பேசிட்டு நாளைக்கா ஜன்னி வர வச்சுக்கின்னு ஒரு வாரம் லீவ் போட்டுறாத, வாரம் காலேஜ். சரி கொடு அப்படின்ட்டு அதை வாங்கிக்கணும், அதை மாட்டிக்கின்னு குடு குடுன்னு ஓடுது.
சிவின் அங்கே நின்று அப்படியே அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறான். இப்போ ஒயன் வீட்டுக்கு போயிட்டு குடு குடுன்னு ஓடி போயிட்டு பெட்டில் போயிட்டு வேறா, ஏ ஒயன் எழுந்துருடி எரும மாடு, ஐயோ ஈரமா இருக்கிற சி போயிட்டு எப்பனா சனி என் பெட்லி ஏண்டி வந்து படுக்கிற, பொடி ஏந்திரி, ஏன் நிக்கி ஓவரதான் பண்ற, இது என்ன புது கோட்டா இருக்குது அப்படின்ட்டு அந்த கோட்டை வாங்கி பார்க்கறான். ஏ ஒயன், இந்த பிராண்டு என்ன பிராண்டு தெரியுமாடி, எப்படி உனக்கு இது கச்சுது, எனக்கு வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கா இதை எடுத்துன்னு போய் திருப்பி கொடுக்கணும். சே, நாளே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? திந்தவே மாட்டான் ஒயன் நீ, நிக்கி இந்த போற மூடின்னு போடா. இப்போ நீங்கள் அந்த கோட்டையே உத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ காஸ்ட்லியா இது, என்ன இவன் அசால்ட்டா நம்ம கிட்ட கொடுத்துட்டான், அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேல அப்படின்ட்டு நீங்க அதை எடுத்து டேபிள்ல வைக்கிறீங்க. டேபிள்ல வச்சுட்டு அப்படியே உங்க போனை சார்ஜ் போட்டிருப்பீங்க, அது 2% தான் ஏறி இருக்கும். உடனே ஆன் பண்ணிட்டு நீங்க உடனே தேவங்களுக்கு மெசேஜ் பண்றீங்க, அந்த மெசேஜ் சென்ட் ஆயிடுது, ஆனா அதை பார்க்க மாட்டான். என்ன இவன் பையன், நம்மளும் வரல, அங்கேயும் வரல, அம்மாவும் எதுவுமே சொல்லலை, என்ன இருக்கும் இவனுக்கு? சரி, அவனுடைய டோலன் ஜங்குக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்கு கால் பண்றீங்க. சொல்லுவேன், என்னாச்சு தேவாங்குக்கு, என்ன ஏன் அவனை காலிலேருந்து பார்க்க முடியல, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அது தெரில, அவனும் ஜாபுக்கு அவன் வரவே இல்லை, லீவ் எடுத்திருக்கான் 1 வீக்கு. 1 வீக்கா? அப்படி என்ன அவனுக்கு பிரச்சனை? அது எனக்கு தெரியல ஒயன், நானே நாளைக்கு தான் பார்க்கலான்னு இருக்கிறேன். சரி ஓகே, சரி நானும் நாளைக்கா போய் பார்த்துக்கிறேன். ஓகே ஒயன்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க என்னாச்சு இந்த பையனுக்கு திடீர்னுட்டு. சரி சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே அங்கே போயிருப்பீங்க. நீங்கள் ஆக்சுவலாக தேவங்களுக்கு பிடிச்ச கேக்கு, ஸ்ட்ராபெரி கேக்லாம் வாங்கிட்டு போயிருப்பீங்க. இப்போ அப்படியே வாங்கிட்டு உள்ளே போக சொல்ல அப்படியே உங்கள் அம்மா, தேவங்களோட அம்மா அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாய் ஆண்டி. நீ எதுக்கோ நீங்களாம் வர? இல்லை, சும்மா தான் விசிட் பண்ணலான்னு. ஒரு மாதிரி 2 டேஸாக அவனை ஆளையே காணுமா, அதான் என்னாச்சு பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கு ஏம்மா இங்கெல்லாம் வர, எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்களே இவனே வந்துருப்பானே. இல்லை, என்னால் அவனை கான்டாக்டே பண்ண முடியல, அவன் ஃபோனே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, கால் போனாலும் ஃபுல் ரிங்கு போய் கட் ஆகுது, அது என்னன்னே தெரியல. ஓ அப்படியா, சரிம்மா நீ போய் பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரியா பேசுறாங்க. உங்களுக்கு ஓகே ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் போய் தயாங்க ரூமை போய் பார்க்குறீங்க. தயாங்க ரூமை பார்க்க சொல்லவே ஒரு மாதிரி அந்த வைபே வேற மாதிரி ஆயிடுது. அவனோட ரூமே ஒரு மாதிரி டார்க்காக டல்லாக இருக்குது. ஒரு மாதிரி பெட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் 2 நாளாக ஒழுங்காக சாப்பிடல, டேப்லெட்டு சுத்தமாக எடுக்கல, ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரியே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போது நீங்கள் அப்படியே அவன் பெட்டு பக்கத்தில் அங்கே போய் உட்காடுறீங்க. அவன் உங்களை கண்டிக்கவே மாட்டான், ஒரு மாதிரி அவன் பாட்டுக்கு என்னவோ யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே அவன் காலெல்லாம் டபடபடன்னு ஆட்டிகிட்டு இருக்கிறான், கை அப்படியே நகத்தெல்லாம் கடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு மாதிரியா ரொம்ப பயங்கர நர்வஸாக தெரியுறான். என்னத்தையும் ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் ஆட்டுறதை நிறுத்தலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனுடைய அந்த முட்டியை பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை அப்படியே சடால்னு பாங்க. என்ன அவங்க என்னாச்சு, ஏன் திடீர்னு ஃபீவர் ஏதாவது உனக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோர்ஹெட்லாம் தொட்டு பார்க்குறீங்க. ஃபீவர்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி பயங்கர நர்வஸாக இருக்கா, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது அவனுக்கு. என்னப்பா ஐயோ ஓகே, எனக்கு கொஞ்சம் தொடாத சைடில் போயேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காடுறீங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான். சரி, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு, நீ வருவன்னு பார்த்தா வரல, அப்புறம் எப்படி வந்த?
அது நானே எப்படியோ வந்துட்டேன். ஓ, அதுக்குள்ள உனக்கு ரூட்டெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிச்சா? ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையை சொன்னால் அவன் ஒன்று பேசுவான், நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அவன் இன்னொன்று பேசுவான், சண்டை நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே அதை ஃபுல்லாகவே மறைச்சிடுறீங்க. ஸோ நம்ம இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். அண்ட் அதுதான் இது கொஞ்சம் லாங்காக இருக்குல்ல, நிறைய பேசியிருக்கேன்டா டேய். சரி, அதுவும் இதை நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் பேசியிருப்பேன். அதனால் கொஞ்சம் வாய்ஸு சில இடத்துல லோவாக, சில இடத்துல ஹையாக, சில இடத்துல கட்டாகி கேட்டிருக்கோம். அண்ட் அவ்வளவு தான். அதான் சொல்லணும்னு நினைத்தேன் நண்பர்களே. சரி, ஓகே, பாய், ஐ லவ் யூ ஆல்.